ஆத்தங்கர மரமே அரச மர நிழலே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உழவு காட்டுல ஒருத்தி யார் இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தானனா தானனா. அம்மா வாங்க, ஐயா வாங்க. புரட்டாசி மாசம்னு பூச்சப்படாம ஓடி வாங்க. ஆம்லேட் ஆம்லேட் ஆம்லேட். சாதாரண ஆம்லேட் இல்லங்க, மசாலா ஆம்லேட்டுங்க, மசாலா ஆம்லேட். சின்ன பொண்ணே நீ ஒரு லூசு பொண்ணே நீ, மெண்டல் பொண்ணே நீ ஒரு கிறுக்கு பொண்ணே நீ. இன்னைக்கு பேச ஆரம்பிச்சா நாளைக்கு முடிக்கிற வாயை வச்சுக்கிட்டு என்ன கிண்டல் பண்ண வேண்டியது இருக்கு எனக்கா? சரியா சொன்னட்டி, உன்னை கிண்டல் பண்ணட்டா எனக்கு பொழுதே போகாது பாத்து. நயன்தாரக்கா, கிண்டல் பண்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு ஆம்லேட் வாங்கி சாப்பிடுங்கக்கா, அது மசாலா ஆம்லேட். அடி ஆத்தாடி, என்னட்டி இப்படி சொல்ற? இது புரட்டாசி மாசம்ல, யாராச்சும் முட்டை வாங்கி சாப்பிடுவாங்களா டீ வீட்ல? ஏக்கா, புரட்டாசி மாசம் வீட்டுல முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும்க்கா. அதான்க்கா வெளியில வச்சு முட்டை வித்துக்கிட்டு இருக்கேன். வீதியில வித்தா தானே யாராவது திட்டுவாங்க. யாருமே சாப்பிடலன்னா ஏன்டி ஆம்லேட் கடையை போட்டு உட்கார்ந்துருக்க? நான்வெஜ் எல்லாம் புரட்டாசி மாசம் வீட்டுல தான் செய்யக்கூடாது, ஆனா கடையில செஞ்சா வாங்கி சாப்பிடலாம்க்கா. அடியே இவளே, எவ்வா அவ்வா, அடியே இவளே. ஐயோ ஐயோ, இந்த லூசையே சமாளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல. எக்ஸ்ட்ரா ஒரு லூசை இந்த லூசு கூப்பிடுத. இதோ வார நயன்தாராக்கா. ஏன் நயன்தாராக்கா ஆத்தங்கரையில நின்னு அலறிக்கிட்டு இருக்கீங்க? அடியே, இந்த கூத்த கொஞ்சம் கேளுடி. சின்ன பொண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நயன்தாராக்காட்ட ஏண்டி வம்புளுக்க? அதானே பார்த்தேன், அரமண்டலும் குரமண்டலும் ஒன்னா சேர்ந்தா இப்படிதான் இருக்கும். அடியே, நான் வம்புளுக்கல தும்புளுக்கல டி. பின்ன எதுக்கு நயன்தாராக்கா என்ன கூப்பிட்டீங்க? அடியே நீலமண்ட நீலாம்பரி, உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா, இவ புரட்டாசி மாசம் அதுமா ஒரே நான்வெஜ்ஜா இருக்காடி. ஓ அப்படியா? ஆமா, என்னத்தை விக்கிறாவ? ஐயா ஐயா ஐயா, என்னது விக்கிறேன்னு அவங்ககிட்ட ஏன்டி கேக்குற, என்கிட்ட கேளு. அடியே கூமுட்ட, பார்த்தாலே தெரியுது. ஏன்டி முட்டை கடையை போட்டு வச்சிருக்க? பாக்குறதுக்கு குட்டையா வாத்து முட்டை மாதிரி இருந்துகிட்டு என்ன பார்த்து கூமுட்டன்ற? அமிதா கேளு, அமிதா கேளு. ஓகோ, இவ அமிதா மாமாவா? அமிதா கிமிதான் சொன்னா வாய பல்ல உடைச்சிடும் பாத்துக்க. சரிடி சரிடி, கோவப்பட்டுக்கிட்டாதடி. ஆம்லேட் வாங்கிச்சு என்னடி, சும்மா கோவமெல்லாம் அடங்கி போகும். என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இதெல்லாம் ஒரு கண்ணாடி, புள்ளிய யாருக்கு மாற வச்ச மாதிரி இருக்கு. இது ஒரு கண்ணே, நான் இதை பார்த்து சொல்லணுமாக்கும். இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ நடந்துக்கிறது ஒண்ணு எனக்கு பிடிக்கல பாத்துக்க. இப்படி ஆம்லேட் வித்து ஊரை கெடுக்காத பாத்துக்க. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும்க்கா, அதான் ஊருக்குள்ள கடை வைக்காம ஒதுக்குப்புறமா ஆத்தங்கரைக்கு வந்துட்டேன். ஆத்தங்கர அந்த பூரம் ஆக்கி கொள்ளவா, அந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் கொட்ட கெட்டவா, மாமன் கையில் பூவை தந்து சூடி கொள்ளவா, அட ஆசை என்ன மூஞ்சல் கட்டி ஆடி கொள்ளவா. சொல்லு சொல்லு, இஷ்டம் என்ன சொல்லுவதில் கஷ்டமா, பொத்தி பொத்தி நெஞ்சுக்குள்ள வச்சதென்ன இஷ்டமா. பூ பூவா பூக்க வச்ச மாம அவ யாரு, பாடுகிற பாட்டுல தான் நீயும் அத கூறு. யாரிடத்தில் உண்மானது போச்சு, நூல போல உன்ன உடம்பு ஆச்சி. அடச்சி, இங்க எவ்வளவு சின்சியரா நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து இப்படி பாட்டுக்கு பாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு நயன்தாராக்கா, என்ன போட்டி இது? இப்ப வாடி கேட்டீங்களே. சரி, என்ன போராட்டம்னு சொல்லுங்க, நானும் அதுல கலந்துக்கிறேன். இந்த சின்ன பொண்ணு ஒரு புரட்சி நடத்திக்கிட்டு இருக்கா, அந்த புரட்சிக்கு எதிரான போராட்டம் தான் இது. என்ன இவளுக விட்டா என்ன தீவிரவாதி ரேஞ்சுக்கு கொண்டு போயிருவளுக போலுக்க. ஐயா அண்டங்கக்கா கொண்டக்காரி அக்கா, இவளுக்கு பேசலாம் நம்பாதீங்க. புரட்சி போராட்டம்னு ஏதோ இல்லாத பொருளாதெல்லாம் கிளப்பி விட்டாளுங்க. வாங்கக்கா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ முதல்ல சொல்லிட்டா நீ சொன்னது சரியாயிருமா? சரிடி சரிடி, நீயே சொல்லிட்டி. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், லூசி சின்ன பொண்ணு. என்னது லூசா? ஐயா ஏண்டி, அவளுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகிற அளவுக்கு நீ என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏக்கா, புரட்டாசி மாசம் முட்டை விற்க கூடாதுன்னு அவங்க போராட்டம் நடத்துறாங்கக்கா. நான் முட்டை வித்தா அது புரட்சின்னு சொல்றாங்கக்கா. இதுதான் போராட்டம் புரட்சியா? நானும் என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன்டி. ஏன் அன்னைக்கு அக்கா, இது உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா இருக்கு? நான்வெஜ் சாப்பிடுறவங்க சாப்பிட்டு போறாங்க, நமக்கு என்ன, நம்ம சுத்தபத்தமா இருந்துட்டு போயிருவோம். நீங்க சொல்றது ஒரு வகையில நியாயமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க அன்னைக்கிலேக்கா? அப்ப நீங்க யாரு என்கிட்ட நான்வெஜ் ஏதாவது முட்டை வாங்கி சாப்பிட போறது இல்லையா? ஐயா வேணாண்டி, புரட்டாசி மாசம் நான் விரதம் இருப்பேன்ல. நானும் தான் நான் மட்டும் என்னவா, நானும் தான் புரட்டாசி மாசம் விரதம் இருப்பேன். ஐயா, ஆளாளுக்கு இப்படி விரதம் இருந்தா ஏன் பொழப்பு நடத்துறது எப்படி? இவளுக்கு விரதத்தை கலைக்கிறோம். விஸ்வாமித்திர தவத்தையே கரைச்சவ ஒரு பொம்பளை, இவளுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு விரதம். இதை கலைக்கிறது பெரிய விஷயமா? அதான் நான் இருக்கல, என் வாய் மட்டுமே போதும். இவளுகளை அப்படியே இன்னைக்கு முட்டை திங்க வச்சிட வேண்டியதான். சரி சின்ன பொண்ணு, அப்ப நாங்க வாரோம். என்னட்டி நீலமண்ட நீலாம்பரி வாரேன்னு சொல்லிட்டு போற? பின்ன இங்க இருந்து என்ன செய்ய சொல்ற? உனக்கு ஆம்லேட்டுக்கு வெங்காயம் வெட்டி தர சொல்றியாடி? ஐயா நயன்தாராக்கா, வாங்கக்கா வாங்கக்கா.
போடி லூசு, எனக்கு வீட்ல 1008 வேலை இருக்கு. உன்கிட்ட வெட்டியா நின்னு பேசுறதுக்குலாம் டைமே கிடையாது. இனிமேதான் சோறாக்கி கறி வச்சு சாப்பிடணும். ஆமா, எனக்கு கூட லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி டீ, வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏக்கா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, அவசரத்துக்கு துரோகம் இல்ல. கொஞ்சமா சாப்பிட்டு போனா தப்பு இல்லக்கா. இங்க என்னது இருக்கு சாப்பிடுறதுக்கு? நீ ஆம்லேட் போட்டு விக்கிறியே, இத சாப்பிட சொல்றியா? அடியா தடி, எங்களை எல்லாத்தையும் வெஜ்ல இருந்து நான்வெஜ்க்கு மாத்த பாக்குறியா நீ? கொன்னா பாவம் தின்னா தீரணும் பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நான் எதுக்கு ஆத்தங்கரையில கடையை போட்டு இருக்கேன்? இப்போ ஒரு ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே ஆத்துல ஒரு 2 முங்கு முங்கிட்டு போயிட்டீங்கன்னா தோஷம் எல்லாம் கழிஞ்சிரும். வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா போயிட்டீங்கன்னா போதும். குளிக்கிறதா குளிக்கிறீங்க, தலைக்கு குளிக்கணும், அவ்வளவுதான் புரட்டாசி விரதம். என்னக்கா இவ இப்படி சொல்றா? அதானே, முதல்ல நான் ஒரு ஆம்லேட் போடுறத பாருங்க, பிடிச்சா மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. சரி நீ போடு, அப்புறம் நாங்க சாப்பிடுறதா வேணான்னு முடிவு எடுக்கிறோம். போடு போடு, சீக்கிரம் போடு. அந்த கண்கொள்ளா காட்சிய பார்த்து 1 மாசம் ஆக போகுது டி. முட்டையை பார்க்கும்போது ஒரு சின்ன ஏக்கம் இருக்கத்தான் செய்யுது. வாவ், இதத்தான் எதிர்பார்த்தேனா. ஆம்லேட் போடுறதுக்கு முதல்ல நாம முட்டை எடுத்துக்கலாம். முட்டை முட்டை முட்டையா, வெள்ளை கலரு முட்டையா, கோழி விட்ட முட்டையா, இல்ல காக்கா போட்ட முட்டையா? முட்டையை உடைச்சி தோசைகள்ல ஊத்திக்கலாம். கண்கொள்ளா காட்சியா இருக்குடி. இந்த காட்சியை கண்டு 1 மாசம் ஆக போகுது. என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்களே? ஆம்லேட் வெந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான காய்கறி மசாலாவை சேர்த்துக்கலாம். பாக்குறதுக்கே சும்மா அழகா தண்டி இருக்கு. இதோ அழகான மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. ரெடியா ரெடியா ரெடி ரெடியா ரெடியா? மசாலா ஆம்லேட் வெறும் 20 ரூபா தான். 20 ரூபா தான், 20 ரூபா தான், 20 ரூபா தான். ஐயோ, பார்த்த உடனே வாயில எச்சி ஊறுதே. அன்னைக்கிலேக்கா நான் ஒரே ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. ஊருக்குள்ள யார்கிட்டயுமே சொல்லிட மாட்டீல? ஆமா அன்னைக்கிலேக்கா, எனக்கும் ஆம்லேட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. இத பார்த்தோன்னே டெம்ட் ஆயிருச்சு என் வாய். நான்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் ஒரு ஆம்லேட் சாப்பிட போறேன். நீங்களே யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது, சரியா? அப்புறம் அன்னைக்கிலேக்கா, சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஆத்துல முங்கி முங்கி குளிச்சுட்டு போயிடணும். அப்பதான் தீட்டுப்படாது. சரியா சொன்னீங்கக்கா. சின்ன பொண்ணு, ஆளுக்கு ஒரு ஆம்லேட் ஆர்டர். இதோ தாராளமா வாங்கிக்கங்க. பாக்காத நான் ஆம்லேட் திங்கிறத பாக்காத. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். காத்திருந்து புரட்டாசி போகலியே. பாத்திருந்து ஆம்லேட்டை திங்க போறேன். சாப்பிடுங்கக்கா, சாப்பிடுங்க. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா காசை மட்டும் கச்சிதமா கொடுத்துருங்க. காசு கேட்க வீட்டுக்கு வருது சரிட்டி, ஆனா ஆம்லேட் சாப்பிட்ட காசுன்னு மட்டும் சொல்லி கேட்டுறாது என்ன? அப்புறம் எங்களுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிரும் பாத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, மணிகண்டன், ரமா பிரியா, கலைவாணி, பிரீத்திகா, அர்ஷித், காயில்பட்டினம், ராதிகா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெய்லி நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட மனைவி தமிழரசிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே தமிழரசி. அவங்கள வாழ்த்துறவங்க பாத்தீங்கன்னா கணவர் செல்வம், பாண்டிஸ், பரமேஸ்வரி, செல்வபாக்கியா, பால்சாமி, வள்ளி. தமிழரசிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்ல, நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல அவங்க நேம் எல்லாம் சொல்றோம். பாய்.